ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு 2.5 months வந்து பால்கனிக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. ஏன்னா நான் 2.5 months வந்து நான் ஊரில் இருந்தேன். ஹஸ்பண்ட் மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றுனாங்க. தண்ணி மட்டும் ஊற்ற சொல்லி எப்படி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி மட்டும் ஊற்றுறாங்க. பட் எந்த மெயின்டெனன்ஸும் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் பார்க்க தெரியாது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு 2 weeksக்கு மேலே வந்து அவங்களும் ஊரில் இருக்கிற மாதிரி ஆகிட்டு. ஸோ வந்து அந்த டயத்தில் தண்ணியும் வந்து ஒரு 2 weeks வந்து தண்ணியும் ஊற்ற முடியாமல் ரொம்ப செடியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப காஞ்சி வந்துடுச்சு. நிறைய செடி வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லாமே நிறையா வச்சுருந்தேன், அது எல்லாமே செத்துடுச்சு. இங்கே மேலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தேன். நல்லா பெருசாக வந்துருந்துச்சு. நான் ஒரு 2 times கிட்ட வந்து எடுத்து நான் வந்து குழம்பு வச்சேன். கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே காஞ்சிடுச்சு. ஓமவல்லி செடி பரவாயில்ல, ஒரு 2 weeks வந்து தண்ணி ஊற்றுறனால அதுவும் நல்லா இருக்குது, அப்படியே இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெரிய சைஸு பொன்னாங்கண்ணி அதுதான் வச்சுருந்தேன். அதுவுமே ஃபுல்லும் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு செடி மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாம் காஞ்சிடுச்சு. பால்கனிலாம் க்ளீன் பண்ணாமலும் ரொம்ப குப்பையாக கிடக்குது. எல்லாத்தையுமே செடியெல்லாம் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2.5 months எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் வந்து என்னோடய பால்கனி வந்து காஞ்சி கருகி இந்த நிலமையில தான் இப்போது இருக்குது. தாள் ரோஸும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ளது வந்து எல்லாமே கருகிடுச்சு. ஆனால் பட்டுப்போக்கில் செடி வந்து இருக்குது. ஸோ நம்ம தண்ணி ஊற்றோன்னா அது பொழைச்சி வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்ஸ். கொஞ்சம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 24 hours வந்து ட்ராவல் பேக்லேயே இருந்துச்சு. ஸோ இந்த செடியெல்லாம் வாடாமல் இருக்கிறதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வந்து காற்று போகாத அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஏர் போகிற மாதிரியும் கொஞ்சம் வந்து நல்லா டைட்டாகவும் கட்டி வச்சிட்டேன். இதை கவரில் வந்து எல்லாத்தையுமே செடியெல்லாம் பிடுங்கி போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நான் இந்த கிளாத்து ஒன்று உள்ளே போட்டேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தோ இல்லை வேர்த்த தண்ணியோ வந்துச்சுன்னா அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படிங்கிறனால ஒரு சின்னதாக ஒரு கிளாத்தும் நான் உள்ளே போட்டு வச்சுட்டேன். இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் இருந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து நைட்டே நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்புவோம். ஸோ அதனால நான் ஈவினிங்கே எல்லா செடிகளை வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஈஸியாக வளரக்கூடிய, இங்கே சம்மருக்கு ஏற்ற மாதிரி வளரக்கூடிய செடியாக வந்து கொஞ்சம் வீட்டில் இருந்து பிடுங்கி நான் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். செடி பார்த்திங்கன்னா ரங்கோன்னு சொல்லுவாங்க. இந்த ரங்கோன் செடி நல்லா கொத்தாக வந்து இது வந்து ஒரு பிங்க் கலரில் வந்து இந்த செடி வந்து நல்லா கொடியாக மேலே போயிட்டு நல்லா பிங்க் கலரில் கொத்தாக பூ வந்து நமக்கு இதுலேருந்து வரும். பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வாடவே இல்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஸோ நான் உள்ளே தண்ணி தெளித்து வச்சனால அந்த தண்ணிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே எல்லா லீவ்ஸுமே இருந்துச்சு, எதுவுமே வாடாமல் அப்படியே இருக்குது. பார்த்திங்கன்னா நாங்கள் இட்லி பூன்னு சொல்லுவோம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா இது செடியாக வந்து இதுலேருந்து கொத்தாக வந்து பிங்க் கலர் அண்ட் ரெட் கலர் நான் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது 2 கலர் இதில் இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு, அது இன்னும் கொஞ்சம் நல்லா படர்ந்து வர்ற மாதிரி உள்ள செடி. அது வாடாமல்லிப்பூ, இது சீடுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா அந்த கவர்லேயே அந்த ஈரப்பதத்திலே இருந்தனால கொஞ்சம் முளைச்சி கூட வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலரில் இந்த இதுலேருந்து ஃப்ளவர் வரும். கொஞ்சம் கரி லீவ்ஸ் பிளான்ட். கல்யாணி அடுக்கில் உள்ளது, நல்லா பெருசாக நிறைய அடுக்கடுக்காக பூக்கிற இந்த பிளான்ட். இதுவும் அதில் உள்ளது தான். பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக வந்து பெரிய செடியை படர்ந்து வந்து இதுலேருந்து நல்லா நமக்கு வந்து ஒரு நம்ம கை சைஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஆரஞ்சு கலரில் பூ வரும். இதில் இது பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகை செடி. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடியாக போய் படர்ந்து தான் வந்து இது பூக்கும். ஸோ வந்து இதுக்கு வந்து ரொம்பவும் தண்ணி தேவைப்படாது, நல்லாவும் வந்து வெயிலுக்கு வரும். அதனால நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா கொட்டை வாழை. இதில் வந்து 2-3 லீவ்ஸ்லாம் இருந்துச்சு. நான் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு லீவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை நான் எடுத்துகிட்டு வந்தேன்.
உள்ள கிழங்கு தான் இது. பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸு, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரில் உள்ள டேபிள் ரோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா சாமங்கியில் உள்ளதை கொஞ்சம் சின்ன சின்னதாக உள்ளதாக அந்த ரூட்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த இந்த மாதிரி செடியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்பவும் லீவ்ஸ் அதிகமாக இல்லாமல் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 லீவ்ஸ் 3 லீவ்ஸ் இருந்தால் போதும். அந்த மாதிரி எடுத்து நம்ம பேக் பண்ணிக்கலாம் செடியெல்லாம். பார்த்திங்கன்னா இதை ட்ராவல் லக்கேஜில் நீங்கள் போட்டுறணும். ஹேண்ட்பேக்கில் இந்த இது எதுவும் வச்சுக்கக்கூடாது. நம்ம ஹேண்ட்பேக் அந்த 20 kg 30 kg லக்கேஜ் போடுவோம் இல்லையா, அந்த பேக்கில் நம்ம போட்டுறணும். ஸோ இப்போ நான் எல்லா தொட்டிலையுமே மண்ணெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எந்தெந்த செடியை எந்தெந்த தொட்டியில் புதைக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செடியெல்லாம் புதைக்க போகிறோம். எல்லாமே பெரிய தொட்டிலாம் எல்லாமே மாற்றிட்டுருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் மண் பத்தாமல் தான் இருந்துச்சு. அதனால் ஓரளவுக்கு நான் முடிச்ச அளவுக்கு எல்லாத்தையுமே மண் போட்டேன். கொஞ்சம் எல்லாமே துளிர் விட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இது மேலேயே கொஞ்சம் நம்ம மண் வாங்கி அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மண் போதுன்ட்டு நான் இதிலே புதைச்சிட்ருக்கேன். இப்போது இங்கே துபாய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி ஈஸியாக இருக்காது, வச்சா வராது. இங்கே பார்த்திங்கன்னா அடித்தா வெயில் ஓவராக அதிகமாக இருக்கும், இல்லை குளிர் வந்துச்சுன்னா ரொம்ப ஒரு குளிராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செடிகள் நம்ம பார்த்து ரொம்ப கேர் பண்ணணும். டெய்லி கேர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்லா செடிகள்லாம் வளர்க்கலாம். நமக்கு அந்தளவுக்கு டைம் இருக்குமான்னு சொல்ல முடியாது டெய்லி கேர் பண்ணுற அளவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி சாயில் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா எந்த மிக்சிங்லாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம ஊரில் தான் சாயில் தனியாக ஃபெர்டிலைஸ் தனியாக அப்படி கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இல்லை நர்சரியுமே பாட் மிக்சிங் சாயில் கிடைக்கும். ஸோ நம்ம அதை மட்டும் அந்த பேக் மட்டும் வாங்கி போட்டாலே போதும். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 6 மந்த் ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் செடி பூக்கவே இல்லை, ஃப்ளவர்ஸ் எதுவும் வரல அப்படின்னா அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்பிகே கிறிஸ்டல் இருக்கும், அது நான் யூஸ் பண்ணுவேன். என்பிகே கிறிஸ்டல் ஒரு 2 or 3 பால்ஸ் சின்னதாக இருக்கும், அது மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அது மட்டும் போடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளே நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிரும். வீட்டிலேருந்து எடுக்கக்கூடிய வேஸ்டேஜ், இந்த ஆனியன் கார்லிக் இந்த மாதிரி வேஸ்டேஜை தான் நான் செடிகளுக்கு கொடுப்பேன். அப்புறம் எதுவும் வாஷ் பண்ணுற தண்ணி, இந்த உளுந்து கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி தான் நான் இந்த தண்ணியெல்லாம் இந்த செடிகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம செடி எல்லாமே புதைச்சாச்சு, தண்ணியும் விட்டாச்சு. அடுத்ததான் நம்ம பால்கனியை க்ளீன் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போது விண்டருக்கு நிறையா ஃப்ளவர்ஸ் இங்கே செடியெல்லாம் விற்பாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நான் வாங்கினது இது. இப்போது இதையும் நம்ம தொட்டி வேறு பெரிய தொட்டிக்கு மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அப்புறம் விண்டர் பிளான்ட்ஸ்லாம் கூட இந்த பிளான்ட்லாம் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.